வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செங்கோல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ரயிலை பற்றி. என்னது செங்கோல் எக்ஸ்பிரஸா அப்படின்னு ஒரு ரயில் ஓடிச்சான்னு கேட்குறீங்களா? இல்லை, அது ஒரு கோரிக்கை. இப்போது சோழ நாடு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். சோழ நாடு அப்படிங்கிறது தஞ்சையை தலைமையாக கொண்டு அங்கிருந்து கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த மாதிரியான பகுதிகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பகுதி. சோழர்களினுடைய செங்கோல் இன்று டெல்லியில் இருக்கிறது, பார்லிமெண்ட்டில் சின்னமாக. அந்த நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய சோழர்களின் செங்கோலை கௌரவப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட வேண்டும். அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு செங்கோல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வைக்க வேண்டும் அப்படின்னு இப்போ இல்லை, ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. சரி, இந்த செங்கோல் எக்ஸ்பிரஸ் எங்க இருந்து புறப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக திருச்சியில் இருந்தா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் திருச்சியில் இருந்து கிடையாது. ஏன்னா திருச்சியில் இருந்து ட்ரெயின் டெல்லிக்கு டைரக்டாகவே இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, டெல்லிக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் திருக்குறள் எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி மதுரையிலிருந்து வரக்கூடிய சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ், இந்த 2 ரயிலுமே திருச்சியில் இருந்து இருக்குது. ஆனால் தஞ்சாவூர்லேருந்து நியூ டெல்லி வரைக்கும் போகணும், தலைநகரத்துக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயின் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆக தஞ்சாவூரில் இருந்து புறப்பட்டு கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், சீர்காழி, கடலூர் வழியாக விழுப்புரம் போய் அங்கேருந்து சென்னையிலிருந்து வழக்கமான ரூட்டில் விஜயவாடாவுக்கு அப்புறம் இட்டார்சி, போபால் இந்த மாதிரியான இடங்களை எல்லாம் கடந்து நியூ டெல்லிக்கு போகணும், ஆக்ரா வழியாக. இது சுற்றுலாவை மேம்படுத்தும் ரயில். அதே மாதிரி வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயில் இருந்தது அப்படின்னா உண்மையிலே தஞ்சை, கும்பகோணம் இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருக்குது. அந்த கோரிக்கைக்கு பெயர் தான் செங்கோல் எக்ஸ்பிரஸ் ரயில். நிச்சயமாக எல்லா பகுதிகளிலிருந்தும் தலைநகரை இணைக்கக்கூடிய ரயில்கள் இருக்க வேண்டும். ஆனால் தஞ்சை பகுதியிலிருந்து இல்லாத ஒரு காலம். அதனால் இந்த ட்ரெயினை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பேர் பார்த்தீங்களா, உண்மையிலேயே சோழர்களை பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக செங்கோல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயில் வந்தது அப்படின்னா உள்ளபடியே எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான். எனவே அரசாங்கங்கள் முன்வந்து இந்த ரயிலை இயக்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த செங்கோல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரையும் வைக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு கோரிக்கை இருக்கிறது, சோழர்களின் செங்கோல் டெல்லியில் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். அதனால தான் நான் உங்களை ஷேர் பண்ண சொல்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். உங்களுக்கு வீடியோக்கள் பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.